ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th சிறப்பு தமிழில் சரிங்களா, 12th சிறப்பு தமிழில் முதலியலில் வந்து பார்க்கும்போது காப்பியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி ஓகே, அப்போ இது கொஞ்சம் முக்கியமாக சார் அப்படின்னா ஆமாம் முக்கியம். அதாவது சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை ஒமிட் பண்ண முடியாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்கள் சிலபஸ் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கு கொஸ்டின் இதில் வருமானம் கண்டிப்பாக வரதுக்கு பாசிபிள் இருக்குது. பாசிபிள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும், படித்து வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா. நாளைக்கு இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வருது வரல, சரி மேபி வந்து பார்க்கணும் நம்ம படிக்காமல் போயிட்டு நாளைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா. மறக்காமல் வந்து பார்க்கும்போது 6th to 12th வரைக்கும் நியூ புக்கில் இருக்க தமிழ் எல்லாத்தையுமே A to Z படிச்சுக்கோங்க. இலக்கணத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து பார்க்கும்போது இதோட கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா. சரி இப்போ பாருங்கள், இப்போ காப்பியங்கள் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டில் உருவானது. அதை பார்க்குறப்ப பாருங்கள், கிபி 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தண்டி அலங்காரம் என்ன சார் சொல்லுது அப்படின்னா பார்க்கும்போது காப்பியத்திற்கான இலக்கியத்தை வகுத்தது யார் அப்படின்னா எந்த நூல், தண்டி அலங்காரம் நூல் சரிங்களா. எந்த நூல் வகுத்திருக்கு, தண்டி அலங்காரம் சரிங்களா. ஆமா, அப்போ அவங்க என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா எப்படி வகுத்திருக்காங்க அப்படின்னா பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படின்னு வந்து பார்க்கணும். அதாவது பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என தொடங்கும் நூற்பா வந்து என்ன சொல்லுது, காப்பியங்களுக்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா. அப்ப தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் நமக்கு தெரியும், ஆனா அதனுடைய காலம் நமக்கு தெரியாதுல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்டி அலங்காரத்தோட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா. சரி ஓகே, அடுத்து பாருங்க, இதுல சும்மா வந்து பார்க்கும் முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப டெப்தெல்லாம் படிக்க தேவையில்ல சரிங்களா. சரி ஓகே, அப்ப அதன்படி வந்து பார்க்கும்போது பெருங்காப்பியத்துல இப்ப நான் வந்து இப்ப பெருங்காப்பியம்னு ஒண்ணு இருக்கு, ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. ஆமா, அப்படின்னா என்ன சார் அப்ப நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா இப்ப இதுல பாருங்க, அதாவது பெருங்காப்பியத்துல இயற்கையை வாழ்த்துவாங்களாம் சரி. பெருங்காப்பியத்துல இயற்கையை வாழ்த்துவாங்க, அதுக்கப்புறம் தெய்வத்தை வணங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது உரைக்கும் பொருளை வந்து பார்க்கும் உணர்தல் அப்படிங்கிற ஏதாவது மூணுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. முதல்ல இது மூணுல ஏதாவது ஒண்ணு வந்துடும். ஒண்ணு இயற்கையை வாழ்த்தலாம், இல்ல அப்படின்னா தெய்வத்தை வணங்குற மாதிரியான இருக்கலாம், இல்லைன்னா உரைக்கும் பொருள் உணர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது எத்தனை பொருள்களை பாடுபொருளா வச்சு பாடும் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 பொருளையுமே பெருங்காப்பியம் வந்து பார்க்குறப்ப வலியுறுத்தி பாடணும். அதாவது நான் ஒரு பாடல் எழுதுறேன், அந்த பாடல்ல வந்து பார்க்கும்போது இயற்கையை வாழ்த்துற மாதிரி இருக்கலாம், இல்ல அப்ப நான் பார்க்கும்போது தெய்வத்தை வணங்குற மாதிரியோ உரைக்கும் பொருள் உணர மாதிரியோ இருந்துச்சுனாலும் அது பெருங்காப்பியம் தான். இல்ல வந்து பார்க்கும்போது அறம், பொருள், இன்பம், வீடு இதுல 4 வந்து பார்க்கும்போது வலியுறுத்தி பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒரு பெருங்காப்பியம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நான் கொடுப்பேன் சரிங்களா. சரி, சப்போஸ் வந்து பார்க்கும்போது இதுல 4 இந்த 4 பொருள்கள் வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு கம்மியா பாடுனாங்க அப்படின்னா அது சிறுகாப்பியம் சரிங்களா. அப்ப அது யாருக்கு அப்படி சொல்லியிருக்கா, தண்டி ஆசிரியர் அவர்கள் வந்து பார்க்குறப்ப சொல்லியிருக்காங்க சரியா. சரி ஓகே, அடுத்து பாருங்க, வேற வந்து பார்க்கும்போது என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது எதையும் குறைவின்றி செய்து முடிக்கும் வலிமை வாய்ந்ததா தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்றமைதல் வேண்டும். அப்ப இதுக்கு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு காப்பியத்துக்கும் ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான். இப்ப சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா யார் இருப்பா, கோவலன் அவர்கள் காப்பிய தலைவன் இருக்காங்க, கண்ணகி இருக்காங்க சரிங்களா. ஆமா, அப்ப அந்த காப்பியம் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா எழுந்த சூழல் சரிங்களா. அது அந்த காப்பியம் எழுந்த சூழல். ஆமா, அப்ப எழுந்த சூழல் சார்ந்த மலை இருக்கணும், பிளஸ் கடல், நாடு, நகர், இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்ப இன்க்ளூட் பண்ணி அந்த பாட்டை வந்து பார்க்குறப்ப எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அந்தந்த மக்கள் இப்ப வந்து பார்க்கும்போது நம்ம சொன்னோம் கோவலன், கண்ணகி அவங்க 2 பேரும் வந்து பார்க்கும் புகார் நகரத்துல வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லுது, அவங்க செஞ்ச சில சடங்குகள் பத்தி சொல்லும், விளையாட்டுகள், தூது, பயணம், போர், வெற்றி, இது மாதிரி வந்து பார்க்கும் எல்லா விஷயத்தையுமே அதை கொண்டு இருக்கணும்னு சொல்றாங்க சரி. நமக்கு இவ்வளவுக்கு டெப்தா தேவையில்லை. இப்ப பாருங்க, அப்ப இந்த காப்பியத்தோட பெரும் பிரிவுக்கு என்னென்ன பெருசா இருக்கு அப்படின்னா காண்டம்னு ஒரு பெரிய இருக்கு சரி. ஒன்னு என்ன இருக்கு, காண்டம்னு ஒண்ணு இருக்கு. வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளம்பகம்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா வந்து பார்க்கும் பருவம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா மணிமேகலை எத்தனை இளம்பகம் இருக்கு, 13 இளம்பகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சரி, சீவக சிந்தாமணில எத்தனை இளம்பகம் இருக்கு அப்படின்னா எத்தனை இளம்பகம் இருக்கு, 13 இளம்பகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பருவம் அப்படின்னு சொல்லிட்டு உட்பிரிவுக்கு வந்து பார்க்கும்போது இது எல்லாமே எப்படி காண்டம், இளம்பகம், பருவம் எல்லாமே என்ன பண்ணா பெரும்பிரிவு. சில உட்பிரிவை நான் என்ன சொல்லுவோம்னா சருக்கம், காதை, படலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. சரி, அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த 50 காப்பியங்களுக்கு இலக்கணம் வகுத்தது தண்டி அலங்காரம், இதனுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. இப்போ ஒரு காப்பியம் அப்படின்னா வந்து பார்க்கும் என்னென்ன இருக்கணும், வாழ்த்தல், வைத்தல், வணங்குதல், ஆமா, பிளஸ் வந்து பார்க்கும் சார் வாழ்த்தல், தெய்வத்தை வணங்குறது, உரைக்கும் பொருள் உணர்தல். அப்ப
அப்ப இது எல்லாமே இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப அந்த 4 பொருளையுமே வலியுறுத்தி பாடக்கூடியதா எது இருக்கும் அப்படின்னா எது இருக்கும்? இந்த பெருங்காப்பியம் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் சிறுகாப்பியம் அப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 இதுல ஏதாவது ஒண்ணு குறைவா பாடுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேரு? சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருப்பா அப்படின்னா யார் சொல்லியிருக்கா? தண்டி ஆசிரியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இப்ப 50 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுல நமக்கு தெரியும் என்னென்னப்பா தெரியும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. எத்தனாவதுல இருந்து சார் அதை படிக்கிறது நாங்களும்? ஆமா, 2வதுல இருந்து போயிட்டு இருக்கு சார். என்ன 50 அப்படியே தான் சார் இருக்கு. அப்டேட்டே பண்ண மாட்டாங்க சார் அப்படிங்கிறீங்களா? உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது. அதாவது என்னன்னா இப்ப பாருங்க, இதுல வேற என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலை ரெண்டுமே இந்த பக்கமும் சங்கம் மருவிய காலகட்ட இலக்கியங்கள்னு சொல்றாங்க. சரி, சிலப்பதிகாரம், மணிமேகலை சங்கம் மருவிய கால இலக்கியங்கள்னு சொல்றாங்க. மத்த எல்லாமே இந்த பார்க்கும்போது பகரம் பின்னர் 3மே இந்த பக்கம் சோழர் காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. எது? சிவக சிந்தாமணி, குண்டலகேசி. ஆமா, இவங்க எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து வளையாபதி, இவங்கெல்லாம் யாருடைய காலகட்டமா? சோழருடைய காலகட்டமா? அப்ப பாருங்க, ஆனா வந்து நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா இருண்ட காலம் நம்ம சொல்லுவோம். அதாவது களப்பிரோட காலகட்டத்தை இருண்ட காலம். ஏன் அப்படின்னா அந்த பார்க்கும்போது இந்த குண்டலகேசி, சரிங்களா, வளையாபதி, இதெல்லாம் கால வெள்ளத்துல ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போயிருந்திருக்கும். சரிங்களா? ஆமா, அதனாலதான் நமக்கு குண்டலகேசி எல்லாம் முழுமையா கிடைக்கல, வளையாபதி நமக்கு முழுமையா கிடைக்கல. சரிங்களா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன நூல் அப்படின்னா பார்க்கணும் சிலப்பதிகாரம். அப்ப தமிழ்ல தோன்றின முதல் பெருங்காப்பியம். ரொம்ப 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 முக்கியம். சரியா? தமிழ்ல தோன்றிய முதல் பெருங்காப்பியம் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா எதை சொல்லுவேன்? சிலப்பதிகாரத்தை நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆமா, சிலப்பதிகாரமும் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஆமா, இதை 10th எல்லாம் படிக்கும்போது பாக்குறப்ப நமக்கு இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. உரையிடைட்ட பாட்டுட செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சார் சொல்லுவாங்க அப்படின்னா எதை சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த சிலம்பு பிளஸ் அதிகாரம், அதாவது கண்ணகியோட சிலம்பால வந்த கதையினால இதுக்கு என்ன பேரு? சிலம்பு பிளஸ் அதிகாரம்னு ஒரு பேரே இருந்திருக்கும். அப்ப இளங்கோவடிகள் வந்து பார்க்கும்போது எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். எந்த சமயத்தை சார்ந்தவர்? அவர் சமண சமயத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இவருடைய காலம் எந்த காலம் சார் சொல்றாங்க அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் எந்த நூற்றாண்டு? கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்ப அந்த டைம்ல அதாவது கண்ணகி அவர்கள் வாழ்ந்த பிறந்த பகுதி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பூம்புகார்ல பிறந்திருப்பாங்க. எங்க பிறந்தாங்க? பூம்புகார்ல பிறந்து மதுரையில வாழ்ந்து, சரிங்களா, ஆமா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து எங்க போயிருப்பாங்க? சேர நாட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கற போயிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து பார்க்கும்போது சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல வாழ போய் அதுக்கப்புறம் எங்க போய் கடைசி தெய்வமானாங்க அப்படின்னா எங்க? சேர நாட்டுல போயிட்டு வந்து பார்க்கும்போது தெய்வமாயிருப்பாங்க. சரிங்களா? ஆமா, அப்ப அந்த சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் யார் அப்படின்னா யாரு? இந்த இளங்கோவடிகள். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இந்த இதுல எத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். சில 3 காண்டங்கள் இருக்கும். இது நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறது தான். சரிங்களா? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அப்ப இதனுடைய பாடல் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எப்படி சார் ஆரம்பிக்குது அப்படின்னா மங்கள வாழ்த்து பாடல்ல இருந்து. சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? மங்கள வாழ்த்து பாடல்ல இருந்து அதுல தொடங்கி கடைசி என்னது? வரந்தரு காதை ஈரா அப்படின்னா கடைசி பாடல் எது அப்படின்னா இந்த காதை தான். அதை பார்க்கும்போது மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி வரந்தரு காதை ஈரா. மொத்தம் எத்தனை காதைகள் இருக்கு? அதுல மொத்தம் 30 காதைகள் இருக்கு. 3 காண்டம். அடுத்து எத்தனை காதைகள் அப்படின்னா எத்தனை காதை? 30 காதை இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்ப முதல் காதை என்ன அப்படின்னா அது மங்கள வாழ்த்து பாடல். சரிங்களா? அது மங்கள வாழ்த்து பாடல் முதல் காதை. வரந்தரு காதை அப்படிங்கிறது கடைசியா இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை இருக்கு? 30 காதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம 10th 2 மார்க்கா கொடுத்திருப்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பனவாம். அப்பெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம், படிச்சிருப்போம். சரிங்களா? சுரக்க இதனுடைய காப்பிய சுருக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும். பூம்புகார்ல தான் பிறந்தவங்க தான் கோவலனும் கண்ணகியும். ஆமா, அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப கோவலன் கண்ணகி 2 பேருமே பூம்புகார்ல பிறந்தவங்க. அப்படி இருக்கும்போது கோவலன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஆடல் பாடல் வந்து பார்க்கும்போது அழகு பெற்றவங்களா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த மாதவி அவர்கள் இருந்திருப்பாங்க. அவரோட நளினத்துல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மயங்கி இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மாதவி கூட போயிருவாரு. அப்புறம் அவங்க கூட இருந்து செல்வத்தை எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் செல்வத்தை ஈட்ட என்ன நினைச்ச அந்த கோவலன் அவர்கள் மறுபடியும் கண்ணையை கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க அப்படின்னா மதுரைக்கு போவாங்க. அங்க போய் கார்ச்சிலம்பை விற்று நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கப்புறம் வாழ்க்கையை நடத்தலாம் நினைக்கும் போது பார்க்கறப்ப பாண்டிய மன்னனால வந்து பார்க்கும்போது கொலை செய்யப்பட்டுருவாங்க. அதாவது கார்ச்சிலம்பை காணும், திருடிட்டு போனது வந்து பார்க்கும்போது ஒருவேளை இவர் வித்த சிலம்பு வந்து கண்ணை பாண்டிய மன்னனோட பார்க்கும்போது மனைவியோடது அப்படிங்கிற மாதிரி போய் குற்றச்சாட்டு கொடுத்து கொண்டிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இதுல வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. கடைசி அவங்க எந்த நாட்டுல போய் வந்து பார்க்கும்போது தெய்வமாக்கப்படுறாங்க அப்படின்னா எந்த நாட்டுல?
சேர நாட்டை போயிட்டு வந்து பார்க்கும் என்ன பண்றாங்க, தெய்வமாக்கப்படுறாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வேற என்ன சார் அப்படின்னா காப்பிய சிறப்புகள். அப்ப இதுக்கு வேற என்னென்ன சார் சிறப்புகள் இருக்கு அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் இருக்கு, முத்தமிழ் காப்பியம் இருக்கு, நாடக காப்பியம், தேசிய காப்பியம். ஆமா, தமிழின் முதலில் தோன்றிய காப்பியம், அதாவது தமிழின் முதல் தேசிய காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ரெண்டாவது தேசிய காப்பியம் எது அப்படின்னா பெரிய புராணம். மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க, ஒற்றுமை காப்பியம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எண்ணற்ற பெயர்கள் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை வந்து பார்க்கும் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம 12th படிச்சிருப்போம் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதவி அவர்கள் வந்து பார்க்கும் நாட்டியம் ஆடுற விஷயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்களா. அப்ப அந்த அரங்க அமைப்பெல்லாம் பற்றி வந்து பார்க்கும் எதிராக சார் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சிலப்பதிகார கட்டங்களை பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, பௌத்த காப்பியமா இருக்கக்கூடிய அந்த பக்கம் மணிமேகலை. இப்ப சிலப்பதிகாரத்துக்கு என்னது, மணிமேகலை. சரிங்களா? அப்ப வந்து இது என்னது, ஒரு பௌத்த சமய காப்பியம். அதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, சமண சமய காப்பியம். சரிங்களா? அப்ப இவங்க மணிமேகலை யாரு சார் அப்படின்னா, இப்போ கோவலன் போனார்ல, ஆமா, கோவலனும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கோவலன் பிளஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மாதவி, இவங்க 2 பேருக்கு வந்து பார்க்கும் பிறந்த மகள் தான் யார் அப்படின்னா யாரு, மணிமேகலை அவர்கள். சரிங்களா? ஆமா, அப்ப இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு, மதுரை கூடலூர் கிழார், சரி, மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. மதுரை கூலவணிகன் அது சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் மணிமேகலையோட வந்து பார்க்கும்போது மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர். இவரும் இளங்கோவடிகள் தான் ரெண்டு பேரும் ஒன்னா நடந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. சரி, நடந்துட்டு போகும்போது அது மாதிரி நான் ஒரு தெய்வத்தை பார்த்தோம் வந்து பார்க்கும் சொல்லப்ப உடனே வந்து பார்க்கும்போது சீத்தலை சாத்தனார் சொல்லுவாங்க, அவங்களுடைய வரலாறு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடிகள் நீங்களே அருளுகன்னு சொன்ன உடனே அவரு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை வந்து பார்க்கும் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்ப அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அதுல எப்படி 3 காண்டம் இருந்துச்சா, அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலையில விழாவரை காதையில இருந்து பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எத்தனை காதை இதுல இருக்கு அப்படின்னா எத்தனை காதைகள் இருக்கு, 30 காதைகள் இருக்கு. எத்தனை காதைகள் இருக்கா, 30 காதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயே 30 காதைகள் தான், இதுல எத்தனை காதை தான், 30 காதை தான். சரியா? ஆனா இதுல வந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஆனா அதுல 3 காண்டம்னு ஒரு விஷயம் இருந்துச்சுலப்பா. ஆனா சிலப்பதிகாரத்தை மாதிரி மணிமேகலைக்கு என்ன கிடையாது, காண்டம் அப்படிங்கிற ஒரு பெரும்பிரிவு இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, காண்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும்பிரிவு எதுக்கு கிடையாது அப்படின்னா மணிமேகலைக்கு கிடையாது. கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் கருத்துக்கள் அப்புறம் கதைகளம் எல்லாமே கிட்டத்தட்ட காமனா வர்றதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இரட்டை காப்பியம். மணிமேகலை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அவங்க என்ன இதனுடைய கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மணிமேகலை துறவு மேற்கொண்டு போயிடுவாங்க. அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, மணிமேகலை துறவு. எல்லாமே அப்படியே அந்த கண்டென்ட்ல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கொஸ்டினாவே கேட்பாங்க போல. சரிங்களா? அப்ப மணிமேகலை துறவு அப்ப நம்ம எந்த காப்பியத்தை சொல்லுவோம்னா மணிமேகலை காப்பியத்தை சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா எத்தனை கால், 8 கால். ஆமா, அது மாதிரி இப்ப காப்பிய சுருக்கம் பாருங்க, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் யார் நம்ம சொன்னோம், மணிமேகலை நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்ப அந்த மணிமேகலை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அவங்களோட அம்மையார் மாதவி, அவங்க தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உனக்கு ஏற்பட்ட கூடாதுமா, அதனால வந்து பார்க்கும்போது நான் இப்போதைக்கு நான் இன்பத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு நான் ஒரு துறவியா மாறிட்டேன், அதை நீ சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த நிலைமைக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, மாதவி அவர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மணிமேகலை அவர்கள்ட்ட சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப இந்திர விழா வந்து பார்க்கும்போது பார்க்க வந்திருக்காங்க. யாரு, இந்திர விழாவை காண வந்த மணிமேகலா தெய்வம் வந்து என்ன பண்ணுது, மணிமேகலை தூக்கி கொண்டு போய் எங்க போட்டுட்டு போயிருச்சான், மணிப்பல்லவ தீவுல போட்டு போயிருச்சான். சரிங்களா? ஆமா, அங்கதான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப புத்த பீடிகை, ஏன்னா பௌத்த துறையை தானே போன நினைச்சாங்க, புத்த பீடிகை தொட்டு தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய இதுக்கு முந்தைய போன ஜென்மம்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்குற சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்போ வந்து பார்க்கும்போது உடனே மணிமேகலா தெய்வம் உங்களுக்கு ஒரு 3 விஷயங்கள் அந்த பார்க்க கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, நீ வான்வழியை பறந்து போகலாம், பசி இல்லாம இருக்கலாம். சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தன்னோட உருவத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நீ மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றது பார்க்க ஒரு 3 விஷயங்களை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப யாரு கொடுக்குறா அப்படின்னா மணிமேகலா தெய்வம் வந்து பார்க்கும்போது மணிமேகலை அவர்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? சரி, அப்ப இதை வச்சுட்டு இவங்க என்ன சார் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு அமுத சுரப்பி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கிடைச்சிருக்கு, அந்த கோமுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும், அமுத சுரப்பி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கிடைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது யாருடைய உருவத்துல போவாங்க அப்படின்னா காய சண்டிகை அவங்களோட உருவத்துல போகல. ஏன்னா வந்து கடவுள் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட அவங்க உருவம் எடுக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அதனால வந்து பார்க்கும்போது யாருடைய உருவத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னா காய சண்டிகையோட உருவத்துல இருந்திருப்பாங்க.
ஆனா காய சண்டிகையில உருவத்துல இருக்கிறது யாருக்கு தெரியும்? அத பார்க்கும் மணிமேகலை தான் காய சண்டிகையில உருவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் யாருக்கு தெரியும்? உதயகுமாரனுக்கு தெரியுது. அப்ப வந்து பார்க்கும்போது அவர் யாரை ஃபாலோ பண்றாருன்னா காய சண்டிகையை ஃபாலோ பண்ணல, மணிமேகலையை ஃபாலோ பண்ணி போயிருப்பாரு. ஆனா அந்த காய சண்டிகை யாரு அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இவருடைய மனைவி சாரி இவருடைய கணவன் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப காய சண்டிகையோட கணவன் ஒருத்தர் உதயகுமாரன் வந்து பார்க்கும்போது கொலை செஞ்சிருவாரு. என்ன தைரியம் இருந்தா என் மனைவி நீ ஃபாலோ பண்ணி வரியா அப்படின்ட்டு, சரிங்களா? இதனால வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவருக்கு மணிமேகலை அவர்களுக்கு சிறை தண்டனை பெறப்படுது. அப்ப அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த வச்சு வெளில வந்துடுறாங்க, சரிங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கும்போது இதை கொடுத்து மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உணவிட்டு அதை ஏழே இல்லாத அதை பார்க்கும் பசி இல்லாத மக்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு தாட்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா மக்களுக்கும் உணவிட்டு இருந்திருப்பாங்க, சரிங்களா? குடிபிறப்பும் அழிக்கும் விழுப்பம் கொள்ளும், பாருங்க பாடல் பாருங்க. குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெருமுனை விடுவும் நாணனி கழையும் மனநடி சிதைக்கும் அப்படின்னா என்றும் வறுமையில் உழலும் மக்களுக்கு உணவு வழங்குவோரின் சிறப்பை வந்து பார்க்கும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது இந்த நூல் வந்து பார்க்கும் இதே கண்டென்ட் பார்க்கும் புறநானூறு வரும், சரிங்களா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா எதுல வரும்? புறநானூறுலயே வரும், சரிங்களா? ஆமா, அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப வேற என்ன சொல்றாங்கன்னா காப்பிய சிறப்புகள். அப்ப இது வந்து எதெல்லாம் பத்தி சொல்லுது சார் அப்படின்னா பசி அதை பத்தி சொல்லுதா. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பரத்தை ஒழிப்பது, அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு பற்றி கூறக்கூடிய காப்பியம் எது அப்பனா எதை சொல்லணும்? மணிமேகலை சொல்லணும், சரியா? பரத்தை ஒழிப்பு வேற என்ன சொல்றாங்க? பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா எது? மணிமேகலை, சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி. அதாவது தமிழ்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப விருத்தப்பாவல் என்ற முதல் காப்பியம் நம்ம எதை சார் சொல்லுவோம்? சீவக சிந்தாமணி தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஆமா, அப்ப சீவக சிந்தாமணி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தமிழ்ல விருத்தப்பாவல் என்ற முதல் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. அப்ப வடமொழியில அப்ப இது வந்து தமிழ் எழுதப்பட்டுச்சா சார் அப்படின்னா கிடையாது. அதாவது வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணியின் தழுவல் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? வடமொழியில் எழுதப்பட்ட எந்த நூல்? கத்திய சிந்தாமணியோட தழுவல் தான் அது சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க, சரி? அப்ப இது ஒரு தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த மொழியில இருந்து அப்படின்னா எந்த மொழியில இருந்து? வடமொழியில இருந்து. எந்த மொழியில இருந்து? வடமொழியில இருந்து, சரிங்களா? சரி, அப்ப இந்த நூலை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா சமண சமய காப்பியமாக திகழுது. இந்த நூல் எப்படி திகழுது? இதுவும் வந்து பார்க்கும்போது பார்க்குற சமண சமயத்தை சார்ந்தது, சரிங்களா? மணிமேகலையான பௌத்த காப்பியம், சரிங்களா? ஆனா இது வந்து பார்க்கும் 9ஆம் நூற்றாண்டு தான்ப்பா வரும், சரிங்களா? ஆனா இந்த இடத்துல 7ஆம் நூற்றாண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவருடைய காலம் இது சீவக சிந்தாமணி யார் எழுதியிருப்பா நமக்கு தெரியும், திருத்தக்க தேவர் அவர்கள் எழுதியிருப்பாரு, சரிங்களா? திருத்தக்க தேவரை பத்தி 2 பேர் வந்து பார்க்கும் பாராட்டி இருக்காங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னா வீரமா முனிவர், சரிங்களா? யாரு? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் சொல்லுவாங்களா? வீரமா முனிவர் அவர்கள் வந்து யார? திருத்தக்க தேவரை என்ன சொல்றாரு? தமிழ் கவிஞர்கள் அரசன் அப்படின்னு சொல்றது பார்க்கும்போது பார்க்கறப்ப மென்ஷன் பண்றாரு, சரிங்களா? ஆமா, சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாராட்டுறா அப்பனா யார் பாராட்டுற? ஜி போப் அவர்கள் பாராட்டுறாரு, சரி? அதாவது சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யார் பாராட்டுறா? ஜி போப் அவர்கள் பாராட்டுறாங்க. சீவக சிந்தாமணி மொத்தம் வந்து பார்க்கணும் எத்தனை இலமகம் இருக்கும் அப்படின்னா எத்தனை இலமகம் இருக்கும்? 13 இலமகங்கள் இருக்கும். எத்தனை இலமகம் இருக்கும்? 13 இலமகங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும் ஃபர்ஸ்ட் இலமகம் எது அப்படின்னா பார்க்கும்போது நாமகள் இலமகம். ஃபர்ஸ்ட் இலமகம் என்னது? நாமகள். கடைசி இலமகம் எது அப்படின்னா 13 வந்து பார்க்கும் கடைசியா வந்து பார்க்கும் முக்தி அடைஞ்சு போயிருவாரு. நாமகள் இலமகம் கடைசி அவரு என்ன பண்றாரு? துறவற வாழ்க்கை மேற்கொள்றாரு, சரியா? அப்ப மொத்தமா எத்தனை பாடல் சார் இருக்கு அப்படின்னா 3145 பாடல்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 3145 பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. காப்பிய இலக்கணம் முழுமையும் பொருந்தும் இந்நூல் அறம் பொருள் இன்பம் வீடு, சரிங்களா? என்ற 4 உறுதி பொருளை பேசுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து எதை பத்தி சார் சொல்லியிருக்காங்கன்னா ஏமாங்காத நாடு, சரி? நம்ம 9th படிச்சிருக்கோம். என்னது ஏமாங்கத நாட்டு வளத்தை பத்தி வந்து பார்க்கும்போது பார்க்குற ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? தெம்மாங்கு மாண்ட அதாவது ஒரு தேங்காய் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அங்கேருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கு மரத்துல தேன் அடைய கிழிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பலாப்பழத்துல விழுந்து பலாப்பழத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது மாம்பழத்துல சதுரி அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வாழைப்பழத்துல பட்டு கீழே விழுகுது. இத்தகு சிறப்புமிக்க ஒரு நாடு தான் இது அப்படின்னா ஏமாங்காத நாட்டு வளம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகசிதாமில் படிச்சிருப்போம். அந்த நாட்டோட தலைநகர் எது அப்படின்னா
என்னாவது ராசமாபுரம் ராசமாபுரம் சரிங்களா. அப்ப இந்த நாட்டை ஆண்ட மன்னன் யாரு சார் அப்படின்னா பார்க்கணும் சச்சநந்தன். சரி, இந்த நாட்டை யாரு ஆட்சி பண்றா? சச்சநந்தன் தான் பார்க்கணும் பாக்குறப்ப ஆட்சி பண்றாரு சரிங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப அப்ப ஏமாங்கந்த நாட்டோட தலைநகர் எது அப்படின்னா ராசமாபுரம். அப்ப இந்த நாட்டை ஆண்ட மன்னன் யாரு அப்படின்னா பார்க்கும்போது ஏமாங்கந்த நாட்டோட மன்னன் யாரு? சச்சநந்தன் சரிங்களா. இவரோட மனைவி தான் யாரு அப்படின்னா விசையை. இவரோட மனைவி தான் யாரு? விசையை சரிங்களா. அப்ப இவர் பார்க்கும்போது பாக்குற அரண்மனையோட அந்த புறத்துல தங்கி இருக்கும்போது அதை கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தது யாரு அப்படின்னா இவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சன் ஒருத்தன். அவன் பேரு என்ன? சரியான கெட்டிகாரன். ஆமா, அதான் கட்டியங்காரன்னு பேர் போல சரிங்களா. ஆமா, அந்த கட்டியங்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா சச்சநந்தனை போட்டு தள்ளிட்டு பார்க்கும்போது பாக்குறப்ப அரசனாகலாம் ட்ரை பண்றாரு. சச்சநந்தனை கொன்னாச்சு சரிங்களா. அடுத்து விசையை தான். ஆமா, விசையை என்ன பண்றாங்கன்னா சரியான போர்ஸ்ல போறாங்க. அதான் பார்க்கும்போது பாக்குற வான்வெளியில இருந்து பார்க்கும் பறந்து போறாங்க. அதனாலதான் போர்ஸ் தமிழ்ல விசைன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் விசைனே சொல்றாங்க பாருங்க சரிங்களா. ஆமா, அப்ப இதுல பார்க்கும்போது எது மூலமா பறந்து போயிருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது பறந்து போயிருக்காங்க சரிங்களா. எதுல போயிருக்காங்க? மயில்புரி. இதுல மயில்பொறி ஒன்றின் மூலம் தப்பிய விசையை போயிட்டு கடைசியா எங்க போய் தொப்புன்னு விழுகுறாங்க அப்படின்னா நம்ம ராசமாபுரத்துல இங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் ராசமாபுரத்தை சுடுகாட்டிலே விழுந்துட்டாங்க சரியா. அப்ப விழுந்ததுக்கு அப்புறம் அங்கதான் பார்க்கும்போது பாக்குறப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்குது சரிங்களா. அப்ப சீவகன் பிறக்கும் போது தாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்தாமணியே அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க சரிங்களா. ஆமா, அப்ப பிறந்த குழந்தை உடனே தும்பி இருக்கும் போது பாக்குற நமக்கெல்லாம் தும்முனோம்னா அவ்வளவு ஹச்சு நம்ம தும்பும். ஆனா இவருக்கு தும்முனப்ப மாட்டேன்னா சீவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாக்குற தும்பி இருக்காரு. ஆமா, ஆஹா நல்லா இருக்கே. அதனால பார்க்கும்போது அவருக்கு என்ன பேர் வந்துச்சு அப்ப என்ன பேர் வந்துச்சா? சீவகன் அப்படின்னு பேர் வந்துச்சா சரிங்களா. ஆமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நம்பிதான் ஆகணும் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அப்ப இதுல சீவகனோட வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய நூல் அப்படிங்கறதுனாலதான் பார்க்கும்போது சீவக சிந்தாமணி அப்படின்னு பேர் போட்டுருச்சு. அப்ப இவங்க அம்மா அந்த இடத்துல இறந்துட்டாங்க போடுறது சரிங்களா. அப்ப இவரை வளர்த்தது யாரு சார் அப்படின்னா இவரை வளர்க்கறதுக்கே நான் கந்து வெட்டிக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு சரிங்களா. என்னது? அப்ப கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி யாரை வளர்த்திருக்காங்கன்னா சீவகனை வளர்த்திருக்காங்க சரி. அதான் கந்து கடை வளர்த்தது. ஆனா இவர் பார்க்கும்போது கலைகள் எல்லாம் யாரு அப்படியே கத்துக்கிட்டா அப்படின்னா அப்படியே அச்ச சார் அவங்க அப்பா மாதிரி. அதான் அச்சநந்தி. ஏன்னா அவங்க அப்பா பேர் நம்ம என்ன சொன்னோம்? சச்சநந்தன் நம்ம சொன்னோம் சரிங்களா. அதே மாதிரிதான் பார்க்கும்போது அச்சநந்தின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அச்சநந்தி தான் பார்க்கும்போது அவருக்கு நிறைய விதமான கலைகளை சொல்லி கொடுக்குறாரு சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அப்ப இந்த நூலுக்கு பார்க்கும் வேற என்ன பேர் இருக்கும் அப்படின்னா மனநூல். ஏன் சார் இந்த நூலுக்கு பேர் மனநூல்? ஏன்னா கிட்டத்தட்ட அவர் எத்தனை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு? 8 பெண்களை திருமணம் செஞ்சிருக்காரு. 8 பெண்களை திருமணம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா தலைவர் என்ன பண்றாப்புல? நான் துறவற வாழ்க்கைக்கு போகிறேன், வாழ்க்கை இது இன்பம் அல்ல அப்படின்றது பார்க்கும் மனநூல். அதனாலதான் அவர் பார்க்கும் 8 பேரை திருமணம் செஞ்சதுனால அதுக்கு என்ன பேரு? மனநூல் அப்படின்னு சொல்றாங்க. முக்தி நூல்னு சொல்லுவாங்க. ஏன் முக்தி நூல்னா கடைசியா முக்தி அடைஞ்சு போயிட்டாரு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு பேரு பாரு சரிங்களா. அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்னது? முக்தி அடைகிறார். அதனால முக்தி நூல்னு ஒரு பேர் இருக்கு சரிங்களா. சரி, அடுத்து பாக்குறப்ப இதுல வேற என்ன சொல்றாங்க? சாரிப்பா. ஓகே, இப்ப இதுல வேற என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா காப்பிய சிறப்புகள், அதாவது உவமை நயங்கள், அரசியல் சூழ்ச்சிகள் சரிங்களா. அரசியல் சூழ்ச்சி ஏன்னா பார்க்கும்போது அந்த அமைச்சர் தானே கட்டியங்காரன் தானே அந்த சச்சநந்தனை கொண்டுட்டு பார்க்கும்போது அந்த அரசியல் சூழ்ச்சி பண்ணாரு. அப்ப அரசியல் சூழ்ச்சிகள் இடம்பெறக்கூடிய ஒரு காப்பியம் எது அப்படின்னா எதை சொல்லணும்? நம்ம பார்க்கும்போது சீவக சிந்தாமணி சொல்லணும் சரிங்களா. அடுத்து பாருங்க குண்டலகேசி, அதாவது அழிந்து போன தமிழ் காப்பியங்கள்ல ஒண்ணு எது அப்படின்னா குண்டலகேசி சரிங்களா. அப்ப அழிந்து போயிருச்சு, நமக்கு ரொம்ப பெருசா கிடைக்கல. ஆனா இருந்தாலும் பார்க்கும்போது பாக்குறப்ப ஒரு பௌத்த சமய நூல்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது ஒரு பௌத்த சமய நூல். அப்ப இது எழுதினது யாரு சார் அப்படின்னா பார்க்கும்போது நாதகுத்தனார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கா? நாதகுத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவரால் பார்க்கும் எழுதப்பட்டிருக்கான் சரிங்களா. சரி, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப அப்ப நமக்கு இதுதான் அழிஞ்சு போயிருச்சு, அப்ப எப்படி சார் கிடைச்சிச்சு, இதோட கதை நமக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா புறத்திரட்டுல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பாடல் கிடைச்சிருக்கு சரிங்களா. எத்தனை அப்படின்னா பார்க்கும்போது ஒரு 19 செய்யுள் கிடைச்சிருக்கான். புறத்திரட்டுல இருந்து ஒரு 19 செய்யுளும். நீலகேசி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் ஆசிரியர் பேர் நமக்கு தெரியாது. இப்ப அதுல இருந்து எத்தனை பாக்கள் கிடைச்சிருக்கு? 180 பாக்கள் கிடைச்சிருக்கு. அப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? அங்கங்க ஒட்டி ஓகே குண்டலகேசியோட கதை இப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு கதையை உருவாக்கி வச்சிருக்கோம் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்து பாருங்க. குண்டலகேசியை பத்தி பார்க்கும்போது இப்ப இதனுடைய காப்பி சுருக்கம் என்ன சார் அப்படின்னா பார்க்கும்போது ராஜகிருகம் அப்படிங்கக்கூடிய ஒரு நகர் சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஏமாங்கந்த நாடு பார்த்தோம், இப்ப இது என்னது? ராஜகிருகம் சரிங்களா. அந்த நகரத்தோட தலைநகரம் பார்க்கும்போது பாக்குறப்ப அந்த நகரத்தை தலைநகரா வச்சு ஒரு அரசன் பார்க்கும்போது ஆட்சி பண்றாரு சரியா. ஆமா, அப்ப அவருக்கு ஒரு அமைச்சன் இருந்திருப்பாரு. அப்ப இவருக்கு ஒரு அமைச்சன் இருந்தாரா? அப்ப அமைச்சனோட மகள், அதாவது ராஜகிருகம் அப்படிங்கிற ஒரு நகரு, அங்க ஒரு அரசர் பார்க்கும்போது அதை தலைநகரா வச்சு ரூல் பண்றாரு. அவரு அந்த ராஜகிருகத்துல இருக்கக்கூடிய அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அந்த அமைச்சரோட பொண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா,
இந்த அமைச்சரோட பொண்ணு சும்மா இருக்காம வந்து பார்க்கும்போது திருட்டு கூட்டத்துக்காக ஒருத்தன் தண்டனைக்காக வந்திருக்கான்ப்பா, சரியா? ஆமா, அவங்கள போய் விரும்பி மணக்கிறாங்க இவங்க. அதாவது வந்து பார்க்கும்போது அவங்கள திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. யார் அப்பனா யாரு? அமைச்சரோட பார்க்கும்போது மகள். சில பேர் வழி இல்லாம வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்களே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு டைம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வருத்தத்துல நீ திருடன் தானே அப்படின்னு போது பார்க்குறப்ப இவருக்கு ரொம்ப அந்த கணவருக்கு ரொம்ப வருத்தமாயிரும். அதனால கொண்டு போய் மலையில தள்ளி விட்டு ஈஸியாக அந்த பக்கம் கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. சரி, நம்மளை கொலை தான் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே, நான் இருங்க, நான் உங்களை ஒரு 3 சுத்திட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப கொலை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே 3 சுத்தும் போதே 3ஆவது சுத்துல முக்காடு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி போட்டாச்சு. சரியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப அதாவது இதுல ஒரு பழமொழி என்ன சொல்றாங்க பாருங்களேன். அப்ப தற்கொலையை முற்கொள்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன மீனிங்? தற்கொலை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, முற்கொள்க அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மீனிங், சரிங்களா? அதாவது என்னன்னா, என்ன ஒருத்த கொல்ல வந்தான் அப்பனா நான் என்ன பண்ணேன், நான் அவனை ஆட்டோமேட்டிக்கா நான் கொண்டுறணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடணும், அவனை நான் கொண்டுறணும், சரிங்களா? அதான் தற்கொலையை முற்கொள்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? பாவம், அவர் எதிர்பார்க்கல அந்த நேரத்தை, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வளையாபதி. வளையாபதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்ப இதுவும் என்னதான், இது ஒரு சமண சமயம் சார்ந்த ஒரு நூல் தான். அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இதுல எத்தனை செய்யுள்கள் சார் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது எத்தனை செய்யுள்கள் இருக்கு? 66 செய்யுள்கள் கிடைக்குது. எத்தனை செயல்கள் கிடைக்குது? 66 செயல்கள் கிடைக்குது. அப்ப இதனுடைய பாடல்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்க்கும்போது கல்லாமை, கொல்லாமை, சரிங்களா? அடுத்து பொய்யாமை, இளமை, நிலையாமை, இது எல்லாத்தையுமே பத்தி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பேசுதான். அப்ப இந்த வளையாபதியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்ப இதனுடைய விஷயங்கள் என்ன சார்? நவகோடி நாராயணன். பேரை பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமா இருக்கு? நவகோடி நாராயணன், சரிங்களா? நவகோடி நாராயணன் ஒரு வைர வணிகன், சும்மாலாம் கிடையாது, சரிங்களா? பெரும் பிசினஸ் மேன். யார் அப்படின்னா யார்? நவகோடி நாராயணன், சரிங்களா? ஆமா, அப்ப அவர் வந்து தன்னோட குலத்துல ஒரு பெண்ணையும் வேறு குலத்துல இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்யறாரு. இவரும் எத்தனை திருமணம் தான்? இவர் 2 திருமணம் தான். ஒருத்தருங்க ஒரு திருமணம் பண்ணல, சரிங்களா? ஆமா, அப்ப பாருங்க, இவர் வந்து தன்னோட குலத்துல ஒரு பெண்ணையும் வேறு குலத்துல இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்யறாரு, சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்க்கும்போது இவரு இந்த இதனால வந்து பார்க்கும்போது அவனோட குலத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப விட்டு தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தள்ளி வச்சுறாங்க. அம்மா வேணாமா, இது சரிபடாதமா, எங்க ஊர்ல ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாங்க, தள்ளி வச்சுறாரு. தள்ளி வச்ச உடனே அவரோட பையன் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இப்போ சரி, அவரோட பையன் மீன்ஸ் உடனே வேண்டிக்கிறாங்க. அதாவது வந்து பார்க்கும்போது இது மாதிரி என்னை கணவர் தள்ளி வச்சுட்டாங்க, எனக்கு மறுவாழ்வு கொடுங்க காளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அந்த பெண் என்ன பண்றாங்க, காளியை போய் வேண்டுறாங்க. உடனே காளியோட அருள்னால அவங்களுக்கு என்ன பிறக்குது அப்படின்னா என்ன பிறக்குது, ஆண் குழந்தை பிறக்குது, சரிங்களா? அப்ப இந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் என்ன பண்ணுதுன்னா, என்னோட அப்பா இவர் தான், அதாவது என் தந்தை வந்து பார்க்கும்போது தந்தை நாராயணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ப்ரூவ் பண்றாரு. அதாவது வந்து ஏன்னா நம்பி இருக்க மாட்டாரு, இது என் குழந்தைல இருந்துன்னு சொல்லி போது அவரை ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு கதை, சரிங்களா? சரி, ஓகே. இதுதான்ப்பா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஐஞ்சிறு காப்பியம் அப்படின்னா வந்து ரொம்ப நம்ம இது டெப்த்தாலாம் படிச்சோம்னா உண்மையா மண்டையில நிக்காது, சரிங்களா? இது எல்லாம் டேட்டாவா பார்த்துட்டு போயிடும். ஐஞ்சிறுகாப்பியங்களை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, உதயனகுமார காவியம். சரிது, உதயனகுமார காவியம், சரிங்களா? அப்ப இது வந்து கிட்டத்தட்ட உதயனகுமார காவியத்துல என்ன எத்தனை இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது 6 காண்டங்கள் இருக்கு. எத்தனை காண்டங்கள் இருக்கா? 6 காண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, சரியா? 6 காண்டங்கள் இருக்கு. காப்பியத்தோட முதற் பகுதி வந்து பார்க்கும்போது உதயணன் வரலாற்றையும், பிற்பகுதி அவனது மகனாகிய நகனது நரவாகனது வரலாற்றை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்க்கும்போது 6 காண்டங்கள் இருக்கான். இந்த காப்பியத்தோட முதற் பகுதி வந்து பார்க்கும்போது எதை பத்தி சொல்லுது? உதயணன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தனோட வரலாறை பத்தி சொல்லுது. அடுத்த பகுதி ஃபுல்லாவே வந்து பார்க்கும்போது உதயணனோட மகனை பத்தி வந்து பார்க்கும் சொல்லுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் எத்தனை அப்ப நான் பார்க்கும் 367 பாடல்கள், சரிங்களா? ஆமா, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல, கேட்கவே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், சரிங்களா? பாடல்கள்லாம் பத்தி இந்த பாடலாம் பத்தி கேட்டதே இல்லை, சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அப்ப இது வந்து பார்க்கும்போது பெருங்கதை அப்படிங்கக்கூடிய ஒரு நூல்ல இருந்து வேறுபட்ட நூல் தான் வந்து பார்க்கும்போது உதயனகுமாரன்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப இதனுடைய ஆசிரியர் பேர் என்ன சார் அப்படின்னா, இதுக்கும் ஆசிரியர் பேர் நமக்கு தெரியல. அப்ப இது என்ன பாவகை அப்படின்னா விருத்த பாவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த நாட்டை பத்தி சொல்லுது அப்படின்னா உஜ்ஜயினி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு நாட்டோட வளத்தையும் பெருமையை பத்தி சொல்லக்கூடிய நூல் இது அப்படின்னா உதயனகுமார காவியம், சரிங்களா? சரி, ஓகே. அப்ப அவ்வளவு இந்த பாடலாம் நமக்கு வேணாப்பா, சரிங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்க வேணா, நமக்கு படிக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு.
ஓகே, அடுத்து பாருங்க நாககுமார காவியம். அப்ப நாககுமார காவியம் அல்லது வந்து பார்க்கும்போது வேற என்ன சொல்லுவாங்கன்னா நாக பஞ்சமி கதை. அதாவது நாககுமார காவியம் அல்லது வேற என்ன சொல்லுவாங்க நாக பஞ்சமி கதை. அப்ப இந்த நூல்ல வந்து பார்க்கும்போது தமிழ்ல தோன்ற சிறுகாப்பியங்கள்ல இது ஒண்ணு நமக்கு தெரியும். முதன்னு வந்து பார்க்கும்போது தமிழ்ல தோன்ற ஒரு சிறுகாப்பியத்துல கூட நாககுமார காவியம்னு சொல்றாங்க. அப்ப இதுல மொத்தம் எத்தனை வந்து பார்க்கும்போது இருக்கு அப்படின்னா விருத்தப்பாக்கள் இருக்கு அப்படின்னா 170 விருத்தப்பாக்கள் ஆனதா சரிங்களா? எத்தனை 170 சரிங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன எவ்வளவு பார்த்தோம் 327 சரிங்களா? சாரி 367 சரிங்களா? 367 பார்த்தோம் சரிங்களா? அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 170 வந்து பகர கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் சமண காப்பியம் தான். அப்ப இதுவும் என்னதான் இதுவும் சமண காப்பியம் தான் சரிங்களா? அப்ப இந்த நாககுமார காவியம் அப்படின்னா இளமை காலகட்டங்கள்ல இவர் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்லா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இன்பம்னே இருந்திருப்பார் சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வாழ்க்கையே இவ்வளவுதான்டா நம்ம அனுபவிக்க வேண்டியதுன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை மேற்கொண்டு இருந்திருப்பார் சரிங்களா? அதுதான் இந்த பாடலோட பார்க்கும்போது பாக்குறப்ப சரி இந்த நூலோட பாக்குறப்ப கருத்து. அடுத்து யசோதர காவியம் அப்படின்னா யசோதரனை பத்தி சொல்லுது சரிங்களா? இது 330 இருக்கலாம் நமக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் பார்க்கும்போது பாக்குறப்ப வெகுளி போக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? யசோதர காவியத்துல தான் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை பாடல் சார் இருக்கலாம் அப்படின்னா 320 பாடல் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை சருக்கம் இருக்குமா 5 சருக்கங்கள் இருக்குமா? எத்தனை சருக்கம் இருக்குமா 5 சருக்கங்கள் இருக்குமா? 320 பாடல்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க சரிங்களா? சுரக்கப்ப அபயருசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரிதனுக்கு தம் பழம்பிறப்பு, அதாவது வந்து யாருக்கு அபயருசி என்பான் ஔதய நாட்டு மன்னன் மாரிதனுக்கு தம் பழம்பிறப்பு வரலாறு உணர்த்தி சமய நெறிப்படுத்தியதே இந்த காப்பியத்தோட அந்த பார்க்கும்போது கதைன்னு சொல்றாங்க சரிங்களா? சுரக்கு நமக்கு அவ்வளவு டேட்டா தேவையில்லை. அடுத்து வந்து பார்க்கும்போது சூளாமணி சரிங்களா? சூளாமணியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பெருங்காப்பியத்திற்கு இணையா அந்த பார்க்கும் ஒரு பெருங்காப்பியத்துக்கு இணையா கூறப்படக்கூடிய ஒரு சிறுகாப்பிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதை சொல்லணும் சூளாமணியை சொல்லணும். பெருங்காப்பியத்துக்கு ஈக்குவலா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது என்னது சிறுகாப்பியம் சரிங்களா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை காண்டங்கள் செல்றது? ஏன்னா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எத்தனை காண்டங்கள் இருக்கான் 12 காண்டங்கள் இருக்கான். எத்தனை காண்டங்கள் இருக்கு 12 காண்டங்கள் இருக்கான். என்ன பாவகையால இருக்கு அப்ப எத்தனை 21 31 விருத்தப்பாக்கள். அதாவது 2131 விருத்தப்பாக்களை கொண்டதுன்னு சொல்றாங்க சரிங்களா? சரி அடுத்து பாருங்க இதுல வேற என்ன சார் அப்படின்னா திவிட்டன் விசயன் ஆகிய 2 மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் சூளாமணி வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது ஒரு சமணம் சரிங்களா? வேற எதுவும் நமக்கு வந்து இதுல கதை தேவையில்லை. இந்நூல் ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. அதாவது என்ன சொல்றாங்க இந்நூல் வந்து பார்க்கும்போது ஊழ்வினை கோட்பாட்டை அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? சரி ஓகே. அப்ப வந்து பார்க்கும்போது வளையாபதி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்ப இந்த சூளாமணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெருங்காப்பியத்துக்கு இணையா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சொல்லக்கூடிய ஒரு நூல் தோளாமணி தேவர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கா? தோளாமணி தேவர் அவர்கள் வந்து பக்கம் எழுதியிருக்காங்க. மொத்தம் எத்தனை காண்டம் அப்படின்னா 12 காண்டங்கள் இருக்கு. 3121 பாடல்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இதுல இடம்பெற்றிருக்குன்னு சொல்ல சரி 3131 பாடல்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இதுல இடம்பெற்றிருக்கு சரிங்களா? சரி அடுத்து பாருங்க வேற என்ன சொல்றாங்க அடுத்து வந்து பார்க்கும்போது இந்நூல் ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. நீலகேசி பத்தி தான் படிச்சிருப்போம். அப்ப இதுக்கான ஆசிரியர் நமக்கு யாருன்னு தெரியாது. அதாவது குண்டலகேசிக்கு மறுப்பா எழுதப்பட்ட நூல் இது அப்படின்னா ஆமா அதான் நீலகேசி குண்டலகேசி நீலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது சமண நூல் சரி. அது வந்து பௌத்த நூல். இது என்னது இது ஒரு சமண நூல் சரிங்களா? ஆமா அப்ப இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா நீலகேசி திரட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க நீலகேசி திரட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எத்தனை சருக்கங்கள் இருக்கு அப்படின்னா 10 சருக்கங்கள் இருக்கு. எத்தனை சருக்கங்கள் இருக்கு 10 சருக்கங்கள் இருக்கு. எத்தனை விருத்தப்பாக்கள் இருக்கு அப்படின்னா 895 விருத்தப்பாக்கள் இருக்காங்க சரிங்களா? பாஞ்சால நாட்டுல நடக்கக்கூடிய உயிர் கொள்ளையை வந்து பார்க்கும்போது யாரு பாக்குறா அப்படின்னா பாஞ்சால நாட்டுல உயிர் கொள்ளையை வந்து பார்க்கும்போது யார் தடுத்து நிறுத்த பாக்குறா அப்படின்னா முனிச்சந்திரர் அப்படிங்கக்கூடிய ஒரு சமண முனிவர். அவரு தன்னோட தவ வலிமையால தடுக்கிறாரு சரிங்களா? ஆனா இவரோட தவத்தை கலக்க யாரு அறுபாடு படுறா அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப ஒரு பேய் மாதிரி ஒண்ணு சரிங்களா? பழையனூர் நீலி வந்து பார்க்கும்போது பாக்குற அரசி மாதிரி வேடமிட்டு வந்து என்ன பண்றாங்க ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கலைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன பண்ண முடியல அவருடைய தவத்தை வந்து பார்க்கும்போது இவங்களால கலைக்க முடியல. உடனே வந்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட தோத்து போனவங்க மனைவியா மாறிடுறாங்க சரியா? அப்ப இவங்க வந்து அந்த அவருடைய தவத்தை கலைக்க பார்த்தவங்க பிற்காலத்துல இவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிர்கொலை தடுத்து நிற்கிறதுக்கான சில விஷயங்கள் அதை பார்க்கும்போது பண்ணியிருப்பாங்க சரிங்களா? ஆமா அப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க பாருங்களேன். அதை தான் இந்த நூல்ல வந்து பார்க்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா பிற காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் பெருங்கதை அப்படிங்கிறது
வட இந்திய பகுதிகளை களமா வச்சு, வட இந்தியால இருக்கக்கூடிய பகுதிகளை களமா வச்சு தமிழோட சாயல்ல படைக்கப்பட்ட, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, களங்கள் ஃபுல்லா எங்க வட இந்தியா, ஆனா சாயல் ஃபுல்லா தமிழ் சைடு, சரிங்க. அதை வச்சு அப்படி ஒரு கதாபாத்திரத்துல உருவாக்குற முதல் காப்பியம் இது. அப்படின்னா என்னது? பெருங்கதை தான். அப்ப இந்த காப்பியத்தை பெருங்கதை யார் சார் எழுதியிருப்பா அப்படின்னா பார்க்கணும். யார் எழுதியிருக்கா? கொங்குவேலியர் அவர்கள் எழுதியிருக்கா. யார் எழுதியிருக்கா? கொங்குவேலியர் அவர்கள் வந்து பார்க்கணும் எழுதியிருக்காரு. உதயணன் என்னும் காப்பிய தலைவன் வாழ்க்கை, இது வந்து பார்க்கணும் யாரை பத்தி சொல்லுது? உதயணனோட வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லுதா. இதுக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னா கொங்குவேல் மாக்கதைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கொங்குவேல் மாக்கதை, உதயணன் அப்படிங்கிற கதை, அதாவது உதயணன் கதை அப்படிங்கிற சில வேறு பெயர் வந்து பார்க்கணும் யாருக்கு இருக்கு அப்படின்னா யாருக்கு இருக்கு? இந்த பெருங்கதைக்கு இருக்கு, சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்க்கும்போது குணாட்டியர், அதான் பார்க்கும்போது பார்க்கறப்ப குணாட்டியர் என்பவர் பிரகத்கதா அப்படிங்கிற நூலை, அதாவது வந்து இது ஒரு தழிவு எழுதப்பட்ட நூல் தான்ப்பா. இது வந்து பார்க்கும் குணாட்டியர் என்பவர் பிரகத்கதா என்னும் நூலை பைசாசா, அதான் பார்க்கும் பைசாசா மொழியில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எழுதியிருக்காரா, சரிங்களா. அப்ப இந்த காப்பியத்தோட மூல நூலை வந்து பார்க்கும்போது நம்ம எதை தான் சொல்லுவோம்? எதை தான் சொல்லுவோம்? இந்த பிரகத்கதா, சரி, என்னது? பிரகத்கதா அப்படிங்கிற நூலை தான் நம்ம சொல்லுவோம். பெருங்கதை அப்படின்னா சமண காப்பியம். அப்ப இதுவுமே என்ன காப்பியம் தான்? சமண காப்பியம். நம்ம பௌத்த காப்பியம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம ரெண்டு தான் பார்த்திருப்போம். ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அங்க பார்த்தா மணிமேகலை, சரிங்களா. ஆமா, மணிமேகலை பிளஸ் என்னது? குண்டலகேசி. அது ரெண்டுமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னதான்? பௌத்த காப்பியம் தான், சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அப்ப உதயணன் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லுதல். அப்ப இதுல இடம்பெறக்கூடிய ஆறு எந்த ஆறு சார் அப்படின்னா நர்மதை. எந்த ஆறு? நர்மதை அப்படிங்கிற ஆறு வந்து பக்கம் இடம்பெறுது, சரிங்களா. அப்ப இதனுடைய காப்பி சுருக்கம் அப்படிங்கறது வந்து பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி உதயணனோட தாய் கருவுற்று இருந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு பறவை தூக்கி கொண்டு போய் அங்க ஆல்ரெடி எப்படி மயில்புரியில வந்து பக்கம் விசை தப்பிச்சு போனாங்களோ, இங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அந்த உதயணனோட தாயை வந்து பார்க்கும்போது சரபம் அப்படிங்கக்கூடிய ஒரு பறவை, சரிங்களா. சரபம் அப்படிங்கிறது ஒரு பறவை, சரிங்களா. அந்த பறவை தூக்கிட்டு போய் விபுலாசலம் அப்படிங்கிற இடத்துல போட்டுருது. எங்க போட்டுருது? விபுலாசலம். ஆனா நம்ம அங்க போட்ட ஏமாங்கத நாட்டோட சுடுகாட்டுல அது பார்க்கணும் பகர விஷயம் போட்டிருக்கும். இவங்களை கொண்டு போய் எங்க போடுது அப்படின்னா விபுலாசலம் அப்படிங்கிற இடத்துல போட்டுட்டு போயிருது. அடுத்து கம்பராமாயணம். இது கம்பராமாயணம் வடமொழியில வான்மீகி இயற்றி அது தமிழ்ல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவர் எழுத, இது தமிழ்ல இருந்து பார்க்க ராமவதாரம் அப்படின்னு எழுதியிருப்பார், நமக்கு தெரியும், சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்க்கும்போது இது காலம் எத்தனை? 12ஆம் நூற்றாண்டு. இது எல்லாமே நீங்க படிச்ச டேட்டா தான். வேற என்ன இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது மொத்தமா 6 காண்டம் தான் இருக்கும். 7வது காண்டம் என்ன காண்டம் அப்படின்னா உத்தரகாண்டம். அதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் எழுதியிருப்பார், சரியா. அதை யார் எழுதியிருப்பா? ஒட்டக்கூத்தர் அவர்கள் எழுதியிருப்பார், சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கும்போது காப்பிய சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருப்பாங்களா. அப்ப அந்த 4 பேர்ல ராமன், பரதன், இலக்குவன், சத்ருகன். ஆமா, அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப வந்து இந்த ராமன் தான் வந்து பார்க்கும்போது அரசர் ஆகணும். ஆனா வந்து பரதனோட தாய் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ராமன் காடு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்க்கறப்ப கையை அவர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமா, அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது தசரதன் கிட்ட வந்து பார்க்கும்போது 2 வரங்களை வாங்கி இருந்திருப்பாங்க. அதுல ஒரு வரம் எதை கேட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு ராமன் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் வந்து பார்க்கும்போது 2வது வரம் பரதன் வந்து பார்க்கும்போது நாடாளட்டும். 2 வரத்தையுமே அவருக்கு ஈடேற்றி வச்சிருவாரு. அப்ப இந்த டைம்ல தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மொத்தம் வந்து 6 காண்டம் நம்ம சொன்னோமா. அப்படி இருக்கும்போது ராமனோட காடடைவதை பத்தி சொல்லக்கூடிய காண்டம் எது அப்படின்னா பார்க்கும்போது ராமன் வந்து காடடைவதை பத்தி சொல்லக்கூடிய காண்டம் அயோத்தியா காண்டம், சரிங்களா. ராமன் சீதையை வந்து பார்க்கும்போது கவர்ந்து செல்வது மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆரண்ய காண்டத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இதுல ஆரண்ய காண்டத்துல சீதை தேடி செல்லும் ராமன் வாலியை கொன்று அனுமன் அவரோட நட்பை பெறக்கூடியது வந்து பார்க்கும்போது நட்பு கிட்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்க்கறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்ப கிட்கின் தான் காட்டும். அப்ப கடைசியா சீதையை காப்பாத்துறது என்ன காண்டம் அப்படின்னு என்ன காண்டம்? அது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப யுத்த காண்டம், சரிங்களா. அப்ப மொத்தம் இதுல எத்தனை படலம் இருக்கா? 118 படலம் இருக்கு. பெரிய புராணம் அப்படின்னா ஒரு சைவ காப்பியம், சரிங்களா. அப்ப இது வந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 12வது திருமுறையா பார்க்கும்போது பார்க்கற இடம்பெற்றிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். அதுல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னா இதுலயும் காண்டங்களா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 2 காண்டங்கள் இருக்கு. எத்தனை காண்டங்கள் இருக்கு? 2 காண்டங்கள் இருக்கு. 13 சருக்கங்கள் இருக்கான். எத்தனை சருக்கங்கள் இருக்கா? 13 சருக்கங்கள் இருக்கான். சைவ திருமுறையில எத்தனாம் திருமுறை அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறப்ப 12ஆம் திருமுறை. எத்தனாம் திருமுறை? 12ஆம் திருமுறையா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம யாரை வச்சிருக்கோம்? பெரிய புராணத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம வச்சிருக்கோம், சரிங்களா. சரி, ஓகே. இந்நூலை பார்க்கும்போது பார்க்கறப்ப தேசிய இலக்கம், அதான் பார்க்கும்போது தேசிய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்க்கும் பாராட்டுவாங்க. தமிழோட 2வது தேசிய இலக்கியம் நம்ம எதை குறிப்பிடுவோம் அப்படின்னா பார்க்கும்போது எதை குறிப்பிடுவோம்? இந்த பெரிய புராணத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா. சுருக்கம் அப்போ வந்து பார்க்கும்போது இதனுடைய காப்பிய சுருக்கம் அப்படின்னா இது வந்து யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா பெரிய புராணத்தோட காப்பிய தலைவர் யார் அப்படின்னா சுந்தரர் அவர்கள். யாரு? சுந்தரர் அவர்கள். அப்ப இந்த நூலுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சேக்கிலார் என்ன பேர் வச்சிருந்திருப்பாருன்னா திருத்தொண்ட மாக்காதைன்னு பேர் வச்சிருந்திருப்பாரு. அப்ப நூலுக்கு வந்து பார்க்கும்போது சேக்கிலார் அவர்கள் இந்த பேர் யார் சார் கொடுத்தா அப்படின்னா யாரும் கொடுத்திருக்கா? சேக்கிலார் அவர்களை பார்க்கும்போது பார்க்கறப்ப கொடுத்திருக்காங்க.
சேக்கிரார் அவர்கள் வந்து பாக்குறப்ப என்ன பண்ணிருக்காரு இந்த நூலுக்கு திருத்தொண்டமா கதைன்னு சொல்றாங்க. அது ஆரம்பத்துல பெரிய புராணம் அப்படிங்கிறது தான் பின்னாடி என்ன மாறிச்சு, பெரிய ஒரு புராணமும் மாறிச்சு. சரிங்களா? சில நூல்கள், அதாவது வீரத்தாய் அப்படிங்கிற புத்தகம் யாரு சார் நூல் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யார் எழுதியிருக்கா, நம்ம பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கண்ணபர் வைரமுத்து அவர்கள் வந்து பார்க்கும் சூப்பரா எழுதியிருப்பாரு. ஏன்னா பாரதி பத்தி எழுதியிருப்பாரு. சரிங்களா? புதுக்கவிதை வடிவத்துல பாரதி பத்தி கவிராஜன் கதை என்னும் பெயர்ல, அதாவது கவிராஜன் கதை அப்படிங்கிற பேர்ல இந்த பக்கம் எழுதியிருக்காரு. வாலி அவர்கள் அந்த பக்கம் ராமாயணத்தை அவதார புருஷன் சொன்னது யார் அப்ப பார்க்கும் யார் சொல்லியிருக்கா, வாலி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மகாபாரதத்தை பாண்டவர் பூமி அப்படிங்கிற பேர்ல அந்த பக்கம் பாக்குறப்ப என்னது, பாண்டவர் பூமின்னு படமே இருக்குதானே. ஆமா, அப்ப அது வந்து பாண்டவர் பூமினா வந்து மகாபாரதம். மகாபாரதத்தை பாண்டவர் பூமி அப்படிங்கிற பேர்ல இது பண்ணது யார் அப்படின்னா யார் தான், நம்ம கவிஞர் வாலி அவர்கள் தான். சரிங்களா? கேட்டாங்க அப்படின்னா பாக்டாட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், குழப்பி போட்டுறாதீங்க. சரிங்களா? சரி, நம்ம அப்ப இதோட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப சிறுங்காப்பியங்களும் பெருங்காப்பியங்களும் பார்க்கும்போது பார்க்க முடியுது. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோ வந்து பார்க்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.